ஆத்தா 2026 நீ என்ன பண்ணுவி ஏது பண்ணி எனக்கு தெரியாது. தானு ஜனவரியில் என்னை பணக்காரனாக்கி. மகனே நாகராஜா. ஆத்தா நீங்க தானே ஆத்தா? ஆத்தா நான் தான் மகனே. எந்திரிச்சு வா மகனே. பின்னாடி இருக்கிறது யார் ஆத்தா? என்னோட அசிஸ்டன்ட். சாம்பிராணி போக போகணும்ல மகனே. புகை ஓவரா இருக்காத்தா? அம்மா முத்து, சாம்பிராணி போக தேவைப்படும் போது கூப்பிடுறேன். இப்போ நீ போகலாம். சரி ஆத்தா, தேவைப்படும் போது கூப்பிடாத்தா. மங்களம் உண்டாகட்டும். என்ன உள்ள இருந்து வர்றீங்க? லைட் வெளிச்சம் இங்கிட்டு தான் கிளாரிட்டி நல்லா இருக்கு, அதனால ரெண்டு வர்றேன். எல்லா தெய்வம் வாசப்படி வழியாக தானே வரும் ஆத்தா. நான் அன்னபூர்ணியடா, நான் தூண்ல இருப்பேன் துரும்பல் இருப்பேன். உனக்கு என்னடா வேணும் அதை கேளடா. ஆத்தா 2026 உடனடியாக பணக்காரான ஆத்தா. இதுக்கு முன்னாடி நீ என்ன வேலை பார்த்த? இதுக்கு முன்னாடி எந்த வேலையும் பார்க்கல ஆத்தா. இதுக்கு மேல என்ன வேலை பார்க்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? இனிமேல் எந்த வேலையும் பார்க்க போறது இல்ல ஆத்தா. பிறகு எப்படி மகனே நீ பணக்காரன் ஆகிறது? பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் ஆக்கி வச்சிருக்கிற பணக்காரனா நான் இனிமேல் ஆக்க மாட்டேங்கிறேன். நான் ஆத்தாவா இருக்கல, நான் வாயில நல்லா இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் எப்ப என்னை கூப்பிட்டாலும் கைகாலுக்கு சுகத்தை கொடுன்னு தான் கேட்கறான். நான் பாடுபட்டுக்கிறேங்கிறான். நீ எப்ப பாரு ஒரு சாம்பிராணியை வச்சுக்கிட்டு என்னைய சுத்தி பணம் வேணும்னு கேட்குற. வேலைக்கு போகாம எப்படி மகனே பணம் கிடைக்கும்? நீ தான் கொடுக்கணும் ஆத்தா. அப்புறம் பேங்க்ல போய் கொள்ளதான் மகனே அடிக்கணும். ஆத்தா அடிச்சுட்டு வந்துடலாம் ஆத்தா. என்ன அடிச்சிருவாங்க மகனே அவங்க? மகனே 2026 நீ வேலைக்கு போற. பூரண குணத்தை நான் தர்றேன். அதுக்கு மேல சம்பாரிச்சு நீ முன்னேறதுக்கான வழியை பாரு. 2026 உனக்கு தான். இதுக்கு மேலையும் என் படத்து முன்னாடி உட்காந்து சாம்பிராணி புகையை போட்டு பத்துக்குச்சியை ஏற்றி பணத்தை கொடுன்னு நீ வேண்டுனேனா ஒன்னும் பணமாக்கிறேன் மகனே. மரியாதையா சம்பாரிச்சு பணக்காரன் ஆகிற வழியை பாரு. ஆத்தா எங்க போன? டேய் நீ போய் வேலையை பாடுறா போடா.